வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு இயல் 8ல் இலக்கணம் பார்க்க போகிறோம். இயல் 8 இலக்கண டாபிக் எடுத்துக்கோங்க. அதாவது பேஜ் நம்பர் 195 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், பா வகையும் அலகிடுதலும் தலைப்பு. பா வகையும் அலகிடுதல். ஸோ பா அப்படின்னா என்ன அப்படின்னா, பா அப்படின்னா பாட்டுன்னு, பான்னா பாட்டு, செய்யுள் அப்படிங்கிறது பொருள். பா அப்படின்னா பாட்டு, செய்யுள் அப்படிங்கிறது பொருள். சரி, இப்போ நம்ம தேவாரம், திருவாசகம், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, இந்த மாதிரி நூல்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஆனால் அது ஆக்சுவலாக என்னென்னா படிக்கக்கூடாது. அது வந்து பாடல். அது வந்து பேரே செய்யுள். புரியுதா? அது வந்து என்ன பண்ணணும்னா பாடணும். அதுக்கு உண்டான ராகம், அதுக்கு உண்டான ஓசை, அதுக்கு உண்டான நயம், இதை பற்றி பேசுறது தான் இந்த டாபிக். சரியா? பா அப்படின்னா பாட்டு, அதுக்கு உண்டான ஓசை, எந்த ஓசையிலே ஒரு செய்யுளை படிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பா. சரியா? சரி, இந்த பா எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை வகை, அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கு உண்டான விளக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, கவனிங்க. அதுக்கு முன்னாடி இந்த செய்யுள் நம்ம உள்ள போகிறோம் இல்லையா, அந்த செய்யுள் எழுதுறோம் இல்லையா, அப்படி எழுதுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னது? யாப்பு. சொல்ல போர்டு ஃபுல்லாக நான் எழுதிட்டேன், அதனால் கீழே எழுதி போகிறேன், அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. யாப்பு. யாப்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கட்டுதல் அப்படின்னா. யாப்புன்னா கட்டுதல். ஒரு சொல்லோடு மற்றொரு சொல்லை சேர்த்து வைத்து சரியான முறையிலே கட்டுதலுக்கு பெயர் யாப்பு அப்படின்னு. அதனால அது பேர் என்ன வந்தது, யாப்புன்னு. யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். யாப்பிலக்கணம்னா என்ன அப்படின்னா செய்யுளை எப்படி எழுதணும், அதாவது இலக்கண முறைப்படி இலக்கணத்திற்கு, தமிழ் இலக்கணத்திற்கு உட்பட்டு ஒரு செய்யுளை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த யாப்பு. சரியா? சரி, கம் டு தி பாயிண்ட். சரி, இந்த யாப்பினுடைய உறுப்புகள் எத்தனை? இந்த யாப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய உறுப்புகள் எத்தனை? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய 6ம் யாப்பினுடைய உறுப்புகள்னு சொல்றோம். யாப்பினுடைய உறுப்புகள் மொத்தம் எத்தனை? இந்த 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சரி, இது முதல்ல நோட் பண்ணிக்கோங்க, ரஃப் நோட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அலகிட்டு வாய்ப்படுத்துதல் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அலகிட்டு வாய்ப்படுத்துதல் பார்க்கும் பொழுது இதுக்கு உண்டான ஒவ்வொன்றுக்கும் உண்டான விளக்கத்தை நான் சொல்ல போகிறேன். எழுத்துனா என்ன, அசைனா என்ன, சீர்னா என்ன, அடுத்தது தலைனா என்ன, அடினா என்ன, தொடைனா என்னன்றதை நான் அலகிட்டு வாய்ப்படுத்துதல் சொல்லும் போது நான் சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், யாப்பினுடைய உறுப்புகள் எத்தனை? 6. என்னென்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சரி, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் அப்புறம் அலகிட்டு வாய்ப்படுத்துதல் சொல்கிறேன். சரி, அடுத்தது பாவாகி, அதாவது ஓசை. ஓசை நான் சொன்னேன் இல்லையா, பா அப்படின்னா பாட்டு, ஓசை அப்படின்னு சொல்லி சொன்னா அது எத்தனை வகை? செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசைன்னு 4 வகையான ஓசை. அதாவது செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசைன்னு சொல்லி 4 விதமான ஓசைகள் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஓசை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓசை 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது செப்பல், அகவல், துள்ளல், தூங்கல். இது ஒன்னொன்னும் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சரியா? இப்போ இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் செப்பலோசை அப்படிங்கிறது பார்க்கலாம். செப்பலோசை பொறுத்த வரைக்கும் வெண்பாவிற்கு உரியது. வெண்பாவிற்கு உரியது இந்த செப்பலோசை. நோட் பண்ணிக்கோங்க. செப்பலோசை எந்த பாவிற்கு உரியது? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாபிக்ல இருந்து கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 1 மார்க் இதுல இருந்து வரும். இப்போ நான் போர்டில் எழுதி போட்டுக்கிறதுல இருந்து ஒரு 1 மார்க் கட்டாயம் வந்துடும். சரியா? அதனால நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 மார்க் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதே மாதிரி இது தெளிவாக படிக்கலைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். கரெக்டாக கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஆர்டர் வைஸ் தான் எழுதி போட்டிருக்கேன். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 மார்க் போயிடும். ஈவன் சப்போஸ் மேபி 2 மார்க் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? அதே மாதிரி 4 மார்க் ஒன்று உண்டு. அது நாங்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வெண்பாவிற்குரிய இலக்கணம், வெண்பாவிற்குரிய இலக்கணம்
ஆசிரியப்பா இருக்கக்கூடிய இலக்கணம் அதெல்லாம் நம்ம இனிமே பார்க்க போறோம். புரியுதா? அதனால ஏன் சொல்றேன்னா இந்த 8வது யூனிட் இலக்கணத்துல இருந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 10 மார்க் உண்டு. அழகிட்டு வாய்ப்பாடு கூடுதலோட சேர்த்து 10 மார்க் நமக்கு இந்த யூனிட்ல இருந்து இருக்கு. அதனால விட்டுட்டீங்க அப்படின்னா மார்க் கிடையாது. சொல்லு கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது. செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது. அதே மாதிரி திருக்குறள் நாலடியார், திருக்குறள் இல்லையா, அந்த திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் இந்த வெண்பாவின் ஓசையில இயற்றப்பட்டது. இந்த அதாவது குறள் திருக்குறள் நாலடியார் இது ரெண்டுமே வெண்பாவில் இயற்றப்பட்டது. என்ன பாவகை? திருக்குறள் நாலடியார் இது ரெண்டு என்ன பாவகையில இயற்றப்பட்டது அப்படின்னா வெண்பாவில் இயற்றப்பட்டது. திருக்குறள் நாலடியார் இது ரெண்டு என்ன பாவகைன்னு கேட்டா வெண்பா. கண்டிப்பா இது ஒரு மார்க் போன தடவை கேட்டிருந்தாங்க, அதனால திருப்பி சொல்லியிருக்கேன். திருக்குறள் நாலடியார் என்ன பாவகைன்னு கேட்டாங்கன்னா வெண்பா. அதே மாதிரி இதுக்கு உண்டான ஓசை என்னன்னு கேட்டாங்கன்னா செப்பலோசை. இது இப்படியும் கேட்பாங்க, திருக்குறள் நாலடியார் எந்த ஓசையில இயற்றப்பட்டது அப்படின்னா செப்பலோசையில் இயற்றப்பட்டது. ஏன்னா வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு தயாரா இருக்கும். சரியா? சரி, இந்த வெண்பாவிற்குரிய இலக்கணம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிட்டு கவனிச்சுட்டு படிச்சுட்டு வாங்க. ஒவ்வொன்று இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் தருவேன். அதே மாதிரி இங்கேயும் சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. அடுத்தது அகவலோசை. அகவலோசை ஆசிரியப்பதற்குரியது. ஆசிரியப்பதற்குரியது அகவலோசை. ஆசிரியப்பதற்குரியது அகவலோசை. ஆசிரியப்பதற்குரியது அகவலோசை. சரி, இது ஆசிரியப்பதற்குரியது அகவலோசை. அதனாலதான் இது என்ன சொல்லுவோம், அகவற்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியப்பாவிற்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா அகவற்பா. ஆசிரியப்பாவிற்கு மற்றொரு பெயர் அகவற்பா. கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 மார்க்ல கேட்டுருந்தாங்க. ஆசிரியப்பாவிற்கு உண்டான வேறொரு பெயர் மற்றொரு பெயர் அகவற்பா. சரி, இந்த அகவலோசை இந்த ஆசிரியப்பாவிற்கு உண்டானதை பார்க்க போறோம். எளிய நடை, அதாவது ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியது. இப்போ நாலடியார்ல இருந்து ஒரு பாட்டு எடுத்து வச்சு படிச்சோம்னா நமக்கு புரியாது, அது வெண்பா. இப்போ இந்த ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ எடுத்து வச்சு படிச்சீன்னா ரொம்ப கஷ்டமான இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இது எல்லாமே ஆசிரியப்பாவிலே இயற்றப்பட்டது. சிலப்பதிகாரம் பாடலோ அல்லது மணிமேகலை, பெருங்கதை இதுல இருந்து எடுத்து வச்சு படிச்சோம்னா அந்த அளவுக்கு டஃபா இருக்காது, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எளிய நடையிலே இயற்றப்படக்கூடியது. அப்போ அகவலோசை ஆசிரியப்பா, அகவலோசை ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பாவில் இயற்றப்பட்ட நூல்கள் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. வெண்பானா குறள் நாலடியார், ஆசிரியப்பானா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. ஸோ கேர்ஃபுல் நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியப்பாவுக்கு உண்டான இலக்கணம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ கவனிங்க, வெண்பா, ஆசிரியப்பா, யாப்பினுடைய உறுப்புகள். சோ இது மூணும் நான் பின்னாடி பார்க்க போறேன்னு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சோ கம் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது துள்ளலோசை. துள்ளலோசை கலிப்பாவிற்குரியது. இது நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு டீடைல் கொடுக்கல, ஆனாலும் நம்ம இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். துள்ளலோசை கலிப்பாவிற்குரியது. தூங்கலோசை வஞ்சிப்பாவிற்குரியது. துள்ளலோசை கலிப்பா, தூங்கலோசை வஞ்சிப்பா. சரியா? இது ஒரு புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நம்ம இங்க வந்தோம், அதாவது வெண்பாவை பத்தி படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வெண்பாவை பத்தி படிக்கும் போது வெண்பாவினுடைய வகைகள் அழிச்சறேன். ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெண்பா. வெண்பாவின் வகை. வெண்பாவின் வகை மொத்தம் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 5 வகை. வெண்பாவினுடைய வகை மொத்தம் 5. என்னென்ன வகை அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா. மொத்தம் 5 இருக்கு. குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகருடை வெண்பா. மொத்தம் 5 வகையான வெண்பா இருக்கு. புரியுதா? இதுல நமக்கு பாடத்துல கொடுத்துருக்கக்கூடியது ஒரே ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா குறள் வெண்பா மட்டும் நமக்கு பாடத்துல கொடுத்துருக்காங்க. என்னது? குறள் வெண்பா மட்டும் நமக்கு பாடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, குறள் வெண்பானா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, குறள் வெண்பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஈற்றடி முற்று
முச்சீர் ஈற்றயலடி நாற்சீர் பெற்று வரும். தென் வெண்பாவுக்குரிய இலக்கணம் பெற்று வரும். அவ்வளவுதான் இதுதான் ரூல்ஸ். குறள் வெண்பானா இதுதான். அதாவது ஈற்றடி அப்படின்னா ஈற்றடி அப்படின்னா என்ன? கடைசி அடி. ஈற்ற அயலடி அப்படின்னா ஈற்றயலடினா கடைசி அடிக்கும் முதல் அடி. லிசன். இப்போ நல்லா கவனிச்சுங்க. குறள் வெண்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு உண்டான ரூல்ஸ். ஈற்றடி முச்சீராய் வரும், ஈற்று அயலடி நாற்சீராய் வரும். கவனிங்க. அதாவது கடைசி வரி எப்படி இருக்கும்? 3 வார்த்தை. சீர் அப்படின்னா கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சீர் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். சீர்னா சொல், வார்த்தைன்னு அர்த்தம். அப்போ கடைசி அடி எத்தனை வார்த்தை இருக்கணும்? முச்சீர் அப்படின்னா 3 வார்த்தை இருக்கணும். அப்போ கடைசி அடி 3 சீர் இருக்கணும். ஈற்று அயலடி அதாவது இறுதி அடிக்கும் முன்னாடி அடி 4 வார்த்தைகள் பெற்று வர வேண்டும். இதுதான் திருக்குறள். அதாவது தெரியுதா திருக்குறள் எப்படி வருது? ஈற்றடி 3 சீர் வரும். ஈற்று அயலடி அதாவது ஃபர்ஸ்ட் அடி 4 சீரும் கடைசி அடி 3 சீரும் பெற்று வருமா? அதே தான் இது. அதுதான் குறள் வெண்பான்னு சொல்றாங்க. குறள் வெண்பான திருக்குறள் எப்படி வருதோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள்ல கடைசி அடி 3 சீர் வரும், ஃபர்ஸ்ட் அடி 4 சீர் வரும். அதை ஃபர்ஸ்ட் அடின்னு சொல்லக்கூடாது. ஈற்று அயலடி. ஈற்றடினா கடைசி அடி, அயலடினா முன்னாடி. புரியுதா? சரி, இவ்வளவுதான் விஷயம். வெண்பாவுக்குரிய இலக்கணம் பெற்று வரும். வெண்பாவுக்குரிய இலக்கணத்தை நான் பின்னாடி சொல்லுவேன். ஓகேவா? இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இது மட்டும் தான் நமக்கு பாடத்தில் இருக்கு. மீதி எல்லாமே நமக்கு பாடத்தில் இல்லை. சரியா? குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகடை வெண்பா. சரி, வரும்போது பார்த்தாங்க. ரைட்டா? அடுத்தது ஆசிரியப்பாவின் வகைகள். ஜலிச்சறேன். மொத்தம் வெண்பாவின் வகை எத்தனை இருக்கு? வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். வெண்பா 5 வகைப்படும். ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? ஆசிரியப்பா 4 வகைப்படும். பாருங்க. அதாவது நேரிசை ஆசிரியப்பா, இணை குறள் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. சரியா? மொத்தம் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஒன்று நேரிசை ஆசிரியப்பா, அடுத்தது இணை குறள் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பான்னு மொத்தம் பாவகை 4 வகைப்படும். ஸோ இது ஒரு 2 மார்க்ஸ். ஓகே, ஆசிரியப்பாவின் வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ஒரு 2 மார்க்கு. இதையும் படிச்சுக்கோங்க. ஸோ கவனிங்க. இப்போ இதோட நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? வெண்பா, ஆசிரியப்பா, பா வகை பார்த்தோம், ஓசை வகை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் பார்க்குறோம். அந்த அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் பார்க்கும்போது அந்த அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் பார்க்குறோம் இல்லையா, அந்த வகுப்புலேயே அந்த அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் முடிச்சுட்டு வெண்பாவிற்குரிய இலக்கணமும் ஆசிரியப்பாவிற்குரிய இலக்கணமும் பார்க்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதையும் நம்ம எப்போ பார்ப்போம்? அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வித் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியா? மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நீங்கள் இந்த கிளாஸில் படிக்க வேண்டியது ஓசை வகை, என்னென்ன பாவுக்கு என்னென்ன ஓசை, எந்தெந்த நூல் எந்தெந்த பாவகையில் இயற்றப்பட்டது, அதே மாதிரி வெண்பாவினுடைய வகை, ஆசிரியப்பாவின் வகை. ஸோ டோட்டலாக ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. இந்த 6ஐயும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் ஒரு 2 மார்க் எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.